இவரும் ஒன்றும் சரியாக புடி கொடுக்கல. காணாமல் போயிடுறது. ஒரு மீட்டிங் பேசுவார், 3 மாதம் எங்கே போனார்னு தெரியாது. 4 வார்த்தை பேசுவார், அப்புறம் எங்கே போனார்னு தெரியாது. வீராவேசமாக முழங்கிட்டு போயிடுவார். என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஒன்றும் பொதுமக்களை அவர் சந்திக்கவே இல்லை. ஒரு எலெக்ஷனில் நிற்கலை. 3 பை எலெக்ஷன் வந்தது, நிற்கவே இல்லை. அவங்க நேரடியாக சிஎம் எலெக்ஷனில் தான் நிற்போன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லிட்டார். ஏன் சிஎம் எலெக்ஷன் நீ நிற்கிற? உனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சுருக்கிறது தானே. அப்போ உங்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன தெரிஞ்சிருக்குமில்ல. எலெக்ஷன்லேயே நிற்காத ஒருத்தர், எலெக்ஷனே புறக்கணிச்சுக்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு தேர்தலையே நிற்காத இன்னொருத்தர் பழனிசாமி, இவங்கெல்லாம் தாங்க இன்றைக்கி எதிர்கட்சி. அந்த வகையில் நான் சீமானை பாராட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் தேர்தல் நின்றுடுறாருல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் மாதிரி தியாகியை பார்க்க முடியாது. டெபாசிட் கூட வேணான்னுறாருல்ல. கவர்மெண்ட்டு கொடுத்துட்றாருல்ல, எனக்கு டெபாசிட் கூட வேணாம், அது மக்களுக்கு போட்டுன்றார். அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மை யாருக்கு இருக்குது?